ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை மாதம் 10ஆம் தேதி 23/1/2025 வியாழக்கிழமை குருவாரம் நவமி திதி 25 நாழிகை 19 வினாடி வியாபித்திருக்கிறது. அதாவது மாலை 4 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. நவமி திதியே ஸ்ராத்த தினமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அன்வஷ்டகா 3வது தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். விசாகா நட்சத்திரம் 54 நாழிகை 41 வினாடி வியாபித்திருக்கிறது. கண்டயோகமானது 55 நாழிகை 19 வினாடி வியாபித்திருக்கிறது. கரஜா கரணம் 25 நாழிகை 19 வினாடி வியாபித்திருக்கிறது. தியாஜ்யம் 4 நாழிகை 21 வினாடி வியாபித்திருக்கிறது. சந்திரனானவர் விருச்சிக ராசிக்கு 38 நாழிகை 16 வினாடிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது மாலை 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு மேல் பிரவேசிக்கிறார். இன்றைய தினத்தில் திரைலோக்கிய கௌரி விரதத்தின் தொடர்ச்சியை இன்றும் அனுஷ்டிக்கலாம். நாம் பஞ்சாங்க படனத்தில் தினமும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். சங்கல்பம், அதாவது ஸ்நானத்தை பார்க்கும் பொழுது சங்கல்பம் என்பது முதல் அங்கமாக விதிக்கப்பட்டுள்ளது. சங்கல்பம் என்றால் நாம் உறுதியாக எந்த காரியம் செய்ய போகிறோமோ அந்த காரியத்தை உறுதிப்படுத்துவது, மனசில் சங்கல்பிப்பது என்பதாக பொருள். இப்பொழுது சங்கல்பத்தில் முதலில் ஆச்சமனம் செய்தோம். பிறகு பகவான் விநாயகப் பெருமானை தியானித்து சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தியே என்பதாக விநாயகப் பெருமானை முதலில் தியானித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், அதாவது குட்டிக் கொள்ள வேண்டும். பிறகு பிராணாயாமம் செய்வது இதன் முறையாகும். இதன் தொடர்ச்சியை நாளைய பஞ்சாங்க படனத்தில் பார்ப்போம். வணக்கம்.